ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? உண்மையா இருக்கீங்களா? सच्चाई से है क्या? வேதம் வெளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிக்கலாமா? पढ़ेंगे. நீதிமொழிகள் नीति वचन 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 24 சொல்லப்பட்டிருக்குது. 24 में कहा गया है, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். धर्मियों की लालसा पूरी होती है. என்ன சொல்லப்பட்டிருக்குது? क्या कहा गया है? துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். दुष्ट जन जिस विपत्ति से डरते वो उन पर आ पड़ेगी. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். परंतु धर्मियों की लालसा पूरी होती है. உண்மை மாத்திரமல்ல, केवल सच्चाई नहीं, நீதிமானா இருக்கணும். धर्मी ठहरना है. நீதிமானா இருக்கணும். धर्मी ठहरना है. ஆண்டவராகிய கர்த்தர் परमेश्वर यहोवा யோபுவை குறித்து சாட்சி சொன்னார். अय्यूब के बारे में गवाही देते இவன் हैं, ஒரு நீதிமான், ये एक धर्मी है, இவன் உண்மை உள்ளவன் एक सच्चा व्यक्ति है. அப்படின்னு சொல்லி ऐसे कहकर சாத்தாண்டு சாட்சி கொடுத்தார். शैतान के सामने ने गवाही दिए. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீங்கள் நீதிமானா இருக்கணும். आप धर्मी ठहरना है. இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டவளா இருக்கணும். हम यीशु के लहू से छुड़ाए गए जैसे रहना है, ரட்சிக்கப்பட்டவளா இருக்கணும். उद्धार पाए वैसे रहना है. அப்ப நீங்க நீதிமானா இருக்கும் பொழுது आप धर्मी ठहरते समय நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். आप चाहने वाले कार्य को परमेश्वर देगा. அதை விட சொல்லுதே, उससे कहते हैं, நீதிமானுடைய ஜெபம் அதிக பலனுள்ள சொல்லப்பட்டிருக்குது. धर्मियों की प्रार्थना अधिक ही बलवंत है करके कहते हैं. ஜெபிங்க, अच्छे से प्रार्थना அவருடைய कीजिए, சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. उसकी इच्छा को जानिए, அவர் என்ன விரும்புகிறாரோ वो क्या चाहता है அதன்படி அவர்கிட்ட கேளுங்க. उसी अनुसार உங்க मांगिए. விருப்பத்தை சொல்லுங்க. आपकी चाहत को बोलिए, அவருடைய சித்தமும் वो आप उनकी इच्छा, உங்களுடைய விருப்பமும் आपकी चाहत ஒரே இணைவா இருந்தால் अगर एक साथ है तो நிச்சயமாக निश्चय அது ही உங்களுக்கு वो கொடுக்கப்படும். आपके लिए दिया जाएगा. சரியா? ठीक है, நீதிமானா இருங்கள், धर्मी ठहरिए, ஒப்பு கொடுங்கள், अपने आप को सौंपिए, இயேசு ரத்தத்தால கழுவப்படுங்கள். यीशु के लहू से छुड़ाए जाइए. விரும்பின காரியத்தை जो चाहने वाले कार्य உங்களுக்கு को கர்த்தர் கொடுப்பார். आपके लिए परमेश्वर देगा, உங்களை கைவிடவே மாட்டார். आपके हाथ को नहीं छोड़ेगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உம்முடைய करते பிள்ளைகளுக்கு हैं, உமக்கு ஸ்தோத்திரம். आपके बच्चों के लिए धन्यवाद. நீதிமான் விரும்புகிற காரியம் धर्मियों की जो भी लालसा है அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, वो उसके लिए पूरी की जाएगी कहा है. பிள்ளைகளுக்கு அதனை கொடும். आपके बच्चों को वैसा ही कीजिए. நீதிமானாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவரே அவருடைய பேசும். धर्मियों को अपने आप को अर्पण करने के लिए वैसे बातें இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमीन.